தமிழர் கட்சியினுடைய மைய பொதுக்குழு பேசி முடிவெடுக்கப்பட்டு நாம் தமிழர் கட்சியோட தமிழர் கட்சியுடைய இணைப்பு விழாவுக்கான முதல் பத்திரிகை சந்திப்பு வந்த பத்திரிகை அரசியல், தமிழ் தேசிய அரசியல். ஒவ்வொரு காலகட்டத்திலேயே இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த மண்ணுக்குள்ள ஈட்டடிப்பு செய்யப்படுது. நீங்க பாத்தீங்கன்னாக்க இந்த மண்ணுக்கு மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு அரசியல் தான் இந்த மண்ணுல நிலைத்து நின்று அரசியல் செஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த மண்ணுக்கான அரசியல் என்பது பார்த்தா தமிழ் தேசிய அரசியல், தமிழர்களுக்கான அரசியல். அது இங்க இருக்கிறான்னு பார்த்தா இது கிடையவே கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் இந்த தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி வரும்பொழுது பாத்தீங்கன்னாக்க அந்த தமிழ் தேசிய அரசியலை விளங்கி கொள்ற அளவுக்கு திராவிட அரசியல் மேலோங்கிட்டு வந்துட்டே இருக்கு. அதுல இன்றைய காலகட்டத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு தனி நபராக நாம் தமிழர் கட்சியை தொடங்கி அது மிகப்பெரிய அளவுக்கு விருட்சியமா ஏற்படுத்தி யார் கூடவும், குறிப்பா நான் சொல்றது, யார் கூடவும் கூட்டணி இல்லாம 2 சட்டமன்ற தேர்தல், 2 நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சு 40 லட்சத்துக்கு மேல வாக்கு வங்கியை பெற்ற, 8% மேல வாக்கு வங்கியை பெற்ற நாம் தமிழர் கட்சிக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் அந்த நாம் தமிழர் கட்சியோட இணைந்து வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல நான் தமிழர் கட்சியோட இணைச்சி அது இன்னும் வீரியமா களமாடுவதற்காகவும் அந்த தமிழ் தேசிய அரசியலை எழுந்து வரக்கூடாது என்பதற்காக இங்க பல்வேறு நிலத்தில் நின்று கூடிய திராவிட அரசியல் அதை முழுக்க முற்றிலும் துடைத்து வீசிட்டு தமிழ் தேசிய அரசியல் பிறப்பதற்காகவும் இந்த இடத்துல நாங்க இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியோட இணைக்கிற ஒரு விழாவை வருகிற 22/3/2025 அதாவது வருகிற சனிக்கிழமை அன்னைக்கு ராமேஸ்வரம் தங்கச்சி மடத்துல தொடர்ச்சியா இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவதோ, படகுகள் பறிமுதல் செய்யப்படுவதோ இந்த 1 மாத காலமாக நீங்க தொடர்ச்சியா பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் முழுக்க அது பிஜேபி அரசியல் தீர்வு கொடுக்குதா, இல்ல திராவிட அரசியல் ஆட்சி அதிகாரத்துல தீர்வு கொடுக்குறா? இல்ல, இதுக்கு தீர்வு கொடுக்க வேண்டிய அரசியல் என்பது தமிழ் தேசிய அரசியல். தமிழ் தேசிய அரசியல் வைக்கிற கொள்கைகளும் கோட்பாடுகளும் உச்சபட்சத்துல தீர்வு கொடுக்கிற ஒரு விஷயத்துல இருக்கும் பட்சத்துல அண்ணன் செந்தமிழன் சீமான் அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டமும் பெரிய ஒரு பேரணி அறிவிச்சிருக்காங்க. அங்க தமிழர் கட்சி குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தமிழர் கட்சி உறவுகளோட பொறுப்பாளர்களோட நாங்க அங்க தங்கச்சி மடத்துல அந்த போராட்டத்துல கலந்து கொண்டு நாங்க இணைகிறோம். அது சொல்ற விதமா தான் இந்த இடத்துல பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்துறோம். இன்னொரு விஷயத்த பாத்தீங்கன்னாக்கு மிகப்பெரிய அரசியல் வடிவம், அரசியல் சித்தாந்தம், அரசியல் கொள்கை பெருமளவு எங்கிட்ட இருந்தாலும் பெரிய பொருளியலோ பெரிய வணிகமோ பெரிய அளவுக்கு இல்லாத அரசியலா தமிழ் தேசிய அரசியல் இருக்கு. அந்த தமிழ் தேசிய அரசியலை இன்னைக்கு லட்சம் மக்கள் பேசுறதுக்கான அரசியலா மாற்ற அண்ணன் செந்தமிழன் சீமானுடைய கரத்தை வலுப்படுத்துவது தேவையும் அவசியமும் ஒவ்வொரு தமிழனுக்கும், ஒவ்வொரு தமிழச்சிக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கும் உண்டு. ஏனென்று சொன்னால் இது தமிழ்நாடு, இது தமிழ்நாடு, தமிழ்நாடுடைய அரசியல், தமிழ் தேசிய அரசியல். இந்த தமிழ் தேசிய அரசியல்ல அண்ணன் சொல்ற மாதிரி யாரு வேணாலும் இங்க வாழலாம். ஆளும் உரிமை தமிழர் ஒருவருக்கே உண்டு. இது நாங்க சொல்லல, இந்திய ஒன்றியம் முழுக்க இருந்த மாநிலங்கள்ல அவரவர் மண்ணின் உரிமைக்கானவரவே அந்த மண்ணை ஆட்சி செய்கிறார். ஆனால் இந்த மண்ணுக்கான நபர்கள், இந்த மண்ணுக்கான நபர்களா அதிகார உச்சபட்சத்தில் கிடையவே கிடையாது. அது இந்துத்துவ அரசியலா இருக்கட்டும், அது திராவிட அரசியலா இருக்கட்டும், 2 அரசியலையே தமிழர்கள் உச்சபட்ச அதிகாரத்துக்கு தமிழ் தேசிய வரலாறா இங்க வரல. அந்த அரசியல் வருவதற்கான ஒரு பெரும் கூட்டமாகத்தான் இன்னைக்கு நாங்கள் அணிதிரள்றோம். இந்த அரசியல் வந்துடக்கூடாதுன்னு தொடர்ச்சியா இந்த அரசியலை அப்படி என்ன சொல்றது, புதைக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு திராவிடம். இந்த திராவிடத்துக்கு நடுவுல நின்றுதான் தமிழ் தேசிய அரசியல் பேசிக்கிட்டு இருக்கோம், போய்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி, அதோட இணைய போற தமிழர் கட்சி இன்னும் வீறு கொண்டு அண்ணனுக்கு துணையா நின்று அண்ணனின் ஒரு பெரிய முக்கியமான ஒரு நபரா நின்று நாங்க வேலை செஞ்சு 2026 எவர் வந்தாலும் சரிதான், தனியா நிக்கணும் ஒரு மனுஷன் சொன்னா பார்த்தீங்களா, எல்லா வேலையும் எல்லா பேரும் காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளம், இன்னும் இருக்கக்கூடிய விவசாய வளம், இன்னும் இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் பற்றி யாராவது இந்த 50 ஆண்டுகள்ல பேசி அதை சரி செஞ்சிருக்கான்னு பார்த்தா கிடையாது. எல்லாம் அழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு இந்த மண்ணே மலடா போற சூழ்நிலை இருக்கும் பட்சத்துல தான் ஒருத்தன் பேசி இந்த அரசியல் என்பது மனித குலத்துக்கு மட்டும் இல்ல,
இந்த மண்ணில பிறந்த அனைத்து உயிர்களுக்குமானது ஒரு அரசியல் ஒருத்தர் பேசும்போது அவருடைய கரத்தை வலுப்படுத்துவதற்கு தான் இன்னைக்கு தமிழர் கட்சி நாம் தமிழர் கட்சியோட இணைக்க ஒரு செய்தியாளர் சந்திப்பை இங்க நாங்க நடத்திக்கிட்டு இருக்கோம்.